சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சட்டவிரோதமாக கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என கண்டறிந்து கருக்கலைப்பில் ஈடுபட்ட செவிலியர்கள் போலீசில் கைதாகியுள்ளனர். QR கோட் வைத்து கருக்கலைப்பு பிசினஸில் கல்லா கட்டி வந்த செவிலியரின் பின்னணி என்ன? சட்டவிரோதமாக வீட்டில் கருக்கலைப்பு செய்து வந்த செவிலியர் போலீசில் சிக்கியுள்ளார். கல்லூரி மாணவிகள், திருமணமாகாத இளம்பெண்கள் என்று பலரின் உயிருடன் விளையாடி பல லட்சம் ரூபாய்க்கு சொத்து சேர்த்ததாக சந்தேகம் எழுந்துள்ளது. டீக்கடை பிசினஸ் போல கருக்கலைப்பு பிசினஸை முழுநேர தொழிலாக வைத்திருந்த பெண்களின் பகீர் பின்னணி என்ன? சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கோட்டக்கவுண்டம்பட்டி ஹவுசிங் போர்டு பகுதியில் கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என்று கண்டறிந்து சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்வதாக மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த பகீர் தகவலின் அடிப்படையில் ஊரக நலப்பணி இணை இயக்குநர்கள் சாந்தி மற்றும் நந்தினி ஆகியோர் கோட்டக்கவுண்டம்பட்டி ஹவுசிங் போர்டு பகுதிகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அதே பகுதியில் உள்ள ஏ பிளாக் அடுக்குமாடி கட்டிடத்தில் 18ஆம் நம்பர் வீட்டில் சுகன்யா, கலைவாணி மற்றும் கனகா என்ற 3 பேர் பணத்திற்காக கருக்கலைப்பு செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வீட்டை மினி கிளினிக்காக மாற்றி 50,000 ரூபாயில் தொடங்கி பல லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கிக் கொண்டு கருக்கலைப்பு செய்து வந்ததாக தெரிகிறது. ஓமலூர், காடையாம்பட்டி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என்று கண்டறிந்து கருக்கலைப்பில் ஈடுபட்டது உறுதியானது. இதில் பலருக்கும் உடல்நிலை மோசமாகி ஆபத்தான நிலைக்கு சென்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து வீட்டில் புகுந்து அதிரடியாக சோதனை செய்ய கலைவாணி மற்றும் கனகா ஆகிய இருவரும் அங்கிருந்து தப்பி ஓடியது தெரிய வந்தது. ஆனால் வசமாக சிக்கிய செவிலியர் சுகன்யாவை பிடித்து வைத்து வீட்டில் சல்லடை போட்டு தேட மினி கிளினிக் போல கருக்கலைப்பு செய்ய தேவையான அனைத்து உபகரணங்களையும் அங்கு வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ரெகுலராக இதே வேலையில் ஈடுபட்டிருந்த இவர்களை தேடி கல்லூரி மாணவிகளும் திருமணமாகாத இளம்பெண்களும் கருக்கலைப்புக்காக வந்து சென்றதாகவும் சந்தேகம் எழுந்துள்ளது. டீக்கடை பிசினஸ் போல கருக்கலைப்பு பிசினஸ் சூடு பிடிக்க QR கோட் வைத்து பணம் வசூல் செய்து வந்துள்ளனர். இந்த சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு வந்த சுகன்யாவை பிடித்து போலீசில் ஒப்படைத்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் வீட்டில் இருந்து கருக்கலைப்பு உபகரணங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். இதைத் தொடர்ந்து 2 பேர் தப்பி ஓடிய நிலையில் செவிலியர் சுகன்யாவை இணை இயக்குநர்கள் பிடித்து ஓமலூர் அனைத்து மகளிர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தப்பி ஓடிய செவிலியர் கலைவாணி என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் கனகா, சதீஷ்குமார் ஆகிய இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என்று கண்டறிந்து சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்து வந்த செவிலியர்கள் போலீசாரிடம் சிக்கியிருப்பது சேலத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இவர்களிடம் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்து கொண்டவர்களுக்கும் அது வயிற்றில் புளியை கரைத்து ஊற்றியது போல் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.